பிரெட் சாண்ட்விச் நம்ம சாப்பிட்டுருக்கோம். ஆனால் அந்த பிரெட் சாண்ட்விச் என்ற பேர் எப்படி வந்தது, உலகத்துக்கு எப்போ அறிமுகமாச்சு? 18ஆம் நூற்றாண்டு. இதை நான் தினமலர் வாரமலரில் படிச்சது தான் உங்ககிட்ட பகிர்ந்துறேன். அந்த சமயத்தில் ஜான் மாண்டேகு அப்படின்னு ஒரு பிரபு இருந்தார். அவர் சாண்ட்விச் என்ற ஒரு நகரமே இருந்தது லண்டன்ல. அதில் பிறந்து வளர்ந்தவர். நல்ல ஒரு கடற்படை நிர்வாகியை கூட அவர் இருந்தார். அவர் லண்டன்ல இருக்கிற ஒரு சூதாட்ட கிளப்ல போய் அவர் சூதாட்டம் கிளப் பண்ணியிருந்தாரு. பண்ணின்னு இருக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா விளையாடின்னு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் பசி எடுக்குது. ஆனால் சீட்டு கீழே போய் சாப்பிட்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ அந்த கேன்டீன் மேனேஜர் கூப்பிட்றாரு. எந்த கேன்டீன் மேனேஜரு? அந்த கிளப் கேன்டீன் மேனேஜர் கூப்பிட்டு, இந்த 2 பிரெட்டு நடுவில் ஒரு வேக வச்ச இறைச்சி வச்சு எடுத்துன்னு சொல்லிட்டு சீட்டு ஆட்டிக்கின்னு இருக்கிறாரு. அவரை எடுத்துன்னு கொடுத்தாரு. இதை இப்போ கை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. 2 விரல சாண்ட்விச், 1 விரல சீட்டு, இப்படி போய் இருந்தது. இதை பார்த்த மற்றவங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல லண்டன்ல தொழில் புரட்சின்னு ஒன்று வந்தது. அப்போ கொஞ்சம் வறுமை, பொருளாதார வீக்னஸ் எல்லாமே இருந்தது. அந்த சமயத்தில் எல்லாருக்கும் ஒரு மலிவான ஃபுட்டு என்னன்னா, இந்த மாதிரி பிரெட்டு நடுவில் பாலாடை வைக்கிறது, பிரெட்டு நடுவில் வெஜிடபிள் வச்சு சாப்பிட்றது, பிரெட்டு நடுவில் இறைச்சி வச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் இருந்தது. அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு என்ன பார்த்தாங்க, இவர் ஞாபகமா சாண்ட்விச்ன்ற பேர் வச்சாங்க. அப்படிதான் இந்த சாண்ட்விச்ன்ற பேரே அது வந்தது. அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான மேட்டர் என்னன்னா, ஜேம்ஸ் குக்குன்ற ஒரு பெரிய மாலுமி, நம்ம வாஸ்கோட காமாலாம் நிறைய கடல்ல போயிட்டு நிறைய கண்ட்ரியில கண்டுபிடிச்சார்ல, அந்த மாதிரி இவர் நிறைய தீவுகளை கண்டுபிடிச்சாரு. ஆனா போயிட்டு வர செலவுக்கு பணம் அப்போதான் இந்த ஜான் மாண்டேகுன்றவர் செலவுக்கு பணம் கொடுத்தாரு. இதனால அவர் கண்டுபிடிச்ச அத்தனை தீவுக்குமே சாண்ட்விச் என்ற பேரை அந்த ஜேம்ஸ் குக் வச்சாரு. அந்த சாண்ட்விச் என்ற பேருக்கு தீவு தான் இன்னைக்கு ஹவாய் தீவுகள். ஹவாய் தீவுகள் தான் இதுக்கு முன்னாடி சாண்ட்விச் தீவுகளா இருந்தது. இதுதான் சாண்ட்விச் வந்த கதை. இது இல்லாம இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஸ்பெயின் நாட்டில் இன்னைக்கு உலகத்திலே பாரம்பரியமிக்க உணவகம் அப்படின்றது கின்னஸ் ரெக்கார்ட்ல வந்திருக்கு. அது என்னன்னா, ரோப்ரோஃப் டி 14 என்ற ஒரு உணவகம் பேரு. அது அந்த காலத்திலே அடுப்புல இருந்து தான் பண்ணுவாங்க, வேற ஸ்டவ்லாம் வைக்க மாட்டாங்க. அது இன்னைக்கும் அதே மாதிரி பாரம்பரியமா நடக்கிறதுனால கின்னஸ் ரெக்கார்ட்ல ரோப்ரோஃப் டி 14 என்ற உணவகம் தான் உலகத்திலே பாரம்பரியமிக்க உணவகம். அடுத்த வீடியோல மீதி விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கிறேன். வணக்கம்.